வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல இந்த வாரம் மக்கள் யாரை பார்த்து வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சிங்கிள் விக்கெட் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ அப்படி யாரை பார்த்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு அன்அஃபிஷியல் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ தான் கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் போட்டிருக்கிறேன். ஸோ அதோடைய நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஓட்டிங் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுவோம்ல, அப்போ சொல்கிறேன். ஓட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அங்கே போட்டுருங்க. அப்படியே நம்ம இந்த சேனல் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் இருக்கும், பிக் பாஸ் ஆப். அதில் வந்து நீங்கள் எந்த ரெண்டு கண்டஸ்டன்ட்டையுமே கம்பேர் பண்ணிக்கலாம், ட்ராக் பண்ணலாம் பல விஷயங்களை. ஓட்டிங் கூட பார்த்தீங்கன்னா முதல் வீக்லேருந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம், யாருக்கு எப்போ ஏறிச்சு இறங்குச்சு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணிங்க, ஃப்ரீ தான். இப்போ அன்அஃபிஷியல் வந்தோம் அப்படின்னா நினச்ச மாதிரியே தான் டாப்பில் சாண்ட்ரா இருக்கிறாங்க. ஒரு மாஸ் எடிட் சீக்ரெட் டாஸ்க் குறும்படம் போட்டாங்கல்ல, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நிஜமாகவே சூப்பராக இருந்தது. எல்லாருமே தெரிக்க விட்டாங்க. அங்கே உள்ளே இருக்கிறவங்கலாம் எந்த அளவுக்கு வெறுக்கிறாங்களோ ஒரு கண்டஸ்டண்ட்டை, வெளியில் அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஆதரவு பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ அப்படி தான் சாண்ட்ரா 34,000 ஓட்டு வாங்கி டாப்பில் இருக்கிறாங்க. 2வது இடத்துல மறுபடியும் ஒரு வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட் யாராக இருக்கும்? அமித் மாமா வாய்ப்பே இல்லை, அவர் தான் நாமினேஷனில் கூட இல்லைல்ல. ஸோ திவ்யா பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல வந்திருக்கிறாங்க, 31,000 ஓட்டில் இருக்கிறாங்க. 3வது இடத்துல பார்வதி இருக்கிறாங்க 27,000 ஓட்டில். பார்வதிக்கு இது பெருசு தான், ஏன்னா நேற்று அடி வாங்கினதுல வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போட்டாங்க போல இருக்கு. என்னங்க கல் நெஞ்சக்காரங்களா இருக்கீங்க, ஒரு பெண்ணு கண்ணில் அப்படி அடிபட்டுருக்கு, ஃபீல் பண்ண மாட்டீங்களான்னா எஸ், அது சரி, அடிபட்டிருக்க கூடாது, சீக்கிரம் சரியாயிடும், எல்லாம் ஓகே. ஆனால் அதை தேடி 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 போயிட்டு அடி வாங்குற மாதிரி போய் சீண்டி விட்டுருந்து யாரு? இப்போ அதுக்காக அடிச்சது கரெக்டா அப்படின்னா இவங்களும் தான் தள்ள போனாங்க. இதில் அறிவு கெட்ட அப்படின்லாம் வந்து கெட்ட வார்த்தையெல்லாம் வந்து நிப்பாட்டினா அதுக்கப்புறமா தான் அவர் சொல்லி தள்ள ஆரம்பிச்சு. அப்படி கெட்ட வார்த்தை பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்ப்போம். ஆனால் ஒரு விஷயம் சொல்லணும், பார்வதியை வச்சு பாராட்டுறதுக்கு, இதில் சபரியுடைய கூலை காலி பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் எத்தனை முறை அடி வாங்கினாலும் நான் வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வராங்கல்ல, இவங்களா வாண்டடாக தான் போய் சொல்லிடுறாங்க. இருந்தாலும் அடி வாங்கினாலும் அழுதாலும் திரும்ப நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கல்ல, அதை கொஞ்சம் சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். விஜய் ஆல்ரெடி சொன்னார், உங்களுக்கு சூனி வச்சுக்கிறது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பரவாயில்ல, இப்போ 3வது இடத்துல இருக்கிறாங்க 27,000 ஓட்டில். 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் இருக்கிறாரு, விக்ரம் 25,000 ஓட்டில் இருக்கிறாரு. இவர் வந்து போன வாரமே சவால்லாம் விட்டார் திவாகர் கிட்ட, ஓட்டில் என்ன குத்துங்க நாமினேஷனில், ஓட்டு எப்படி வெளியே விழுதுன்னு பாருங்க அப்படின்லாம் சொன்னார். ஆனால் திவாகர் கீழே தான் இருந்தார். பரவாயில்லையே, விக்கல்ஸ் டீம் முடிச்சிட்டீங்களா? இப்போ தான் ஓட்டெலாம் போட்டிருக்கிறாங்க. எதுக்கு? நேற்று பார்வதியோட சண்டை போட்டார், அதுக்கா? இப்போ தான் விக்கல்ஸுடைய ஒரிஜினல்லாம் வருது இல்லை? எவ்வளோ ஒரு மோசமான ஒரு டுபாகோ ஒரு கேரக்டரு இல்லை? அங்கே சீக்ரெட் டாஸ்க்கு பிக் பாஸ் கொடுத்தது, அந்த டாஸ்க்கை சாண்ட்ரா பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா என் வேலை போச்சு. என்ன அதில் பர்மனெண்ட் வேலை, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தா வச்சுருந்தாங்க, என் ஸ்டாரு போச்சு. ஸ்டாருங்கிறது பெரிய ஸ்டார், வெளியில் பட்டம் கொடுத்து வச்சுருந்தாங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க நிம்மதி போச்சு, என் மென்டல் ஃபீஸ் போச்சு. என்னங்க டாஸ்க்கு தானங்க அப்படின்னு சொன்ன இந்த பீஸு நேற்று பார்வதியை போட்டு அந்த முத்துறாரு டாஸ்கில், வேணும்னு அடிக்கல சபரி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது பத்தாது, நானா இருந்தால் 2 பேருடைய தலையை பிடிச்சி அப்படி இடிச்சிருப்பாராம். தலையை பிடிச்சி இப்படி இடிக்கிறதுக்கு என்ன நடந்துட்டு இருக்காங்க அங்கே வந்து அமித், என்னங்க வேற மாதிரி பேசுறீங்க, பயங்கரமான ஃபார்மில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமித் மாமா சொல்ல, இவர் வந்து ஆமாம் என்னங்க பண்ணிட்டேங்க, மேன் ஹேண்ட்லிங் பண்ணுவோங்க, என்னங்க இப்போ கேம் தானேங்க, கேம்னா பண்ணுவோங்க அப்படிங்கிற. அப்படி அதுவே வந்து அவங்க பண்ணால் மென்டல் பீஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வளருது. இங்கே வந்து போயிட்டு மண்டையை பிடிச்சி இடிக்கிறதா? என்ன ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்களா? ஓகே பரு, தேங்க்யூ பரு அப்படின்லாம் கத்திட்டு இருந்தாருல, நீங்கள் வரணும். இப்போதான் வந்துருக்கு. ஆனால் ஒன்று கவனிச்சிங்களா, சாண்ட்ரா வந்து ஏன் டாப்ல இருக்காங்க? அந்த குறும்படத்தில் பண்ண சம்பவங்கள் தானே, அந்த கேரக்டர் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டது. அதுவும் அவங்க பிளான் பண்ணல, அது தற்செயலாக பார்வதி வந்து வாயை பிடுங்குந்தால் நடந்துச்சு. நேற்று இவருடைய ஆக்ஷன் எல்லாம் பார்வதி கிட்ட, அதுவே பார்வதி இல்லை, சாண்ட்ரா எப்படி பார்வதி கிட்ட ஒரு மாதிரி ஆக்ஷன் நக்கலாக பண்ணி, நான் ஒன்றும் மேனேஜர் இல்லை பார்வதி, நான் ஒன்றும் நீ சொல்கிறத கேட்க வேண்டிய அவசியம் இல்லை பார்வதி அப்படின்லாம் போனாங்கல்ல, அதே போல் இந்த ஆள் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. நேற்று வந்து ஓகே பரு, தேங்க்யூ பரு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்ன? ஸோ பார்வதி கிட்ட போயிட்டு இப்படி பண்ணால் நாமளும் மாஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் வெளியே விக்கல்ஸ் வந்து இந்த ரீக்ரியேட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க உள்ளவே. சாண்ட்ராவுடைய வருஷனை தான் வேற மாதிரி பண்ணிருக்கான், திரும்ப பண்ணால் மாட்டிப்பார் இவர். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆனால் இதில் சொல்ல வந்தது என்னென்னா, திவாகரை விட கொஞ்சம் அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கிறாருங்க, ஆச்சரியமாக இருக்குது. பரவாயில்ல, விக்கல்ஸ் டீம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து 5வது இடத்துல திவாகர் இருக்காரு 15,000 ஓட்டில். முதல் சில வாரங்களில் பார்த்தீங்கன்னா இவர் அப்படியே டாப்பில் இருந்தார்ல, நாம் அப்போவே சொன்னோம் இந்த இடம்லாம் நிற்காது, கண்டஸ்டன்ஸ் கேம் மாற இவங்கெல்லாம் இறங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திவாகரை கீழே இறக்கிட்டாங்க. 15,000 ஓட்டில் இருக்கிறாரு.
அடுத்து வியன்னா. வியன்னா கூட பார்த்தீங்கன்னா டாப்ல இருந்தாங்கல்ல நாமினேஷன்ல வரும்போதெல்லாம். இப்போ 13,000 ஓட்டில் இருக்கிறாங்க. வெஷ ஃபேக்டரி ஆஃப் திஸ் சீசன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எப்படி திருப்புறாங்க பாருங்க. வினோத் வந்து இவங்களை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு, இவங்க வந்து கிரெடிட்டை திருடுறாங்க மற்றவங்களுடைய கிரெடிட்டை அப்படின்னு. இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக நேற்று கம்ருதீன் வினோத் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க பேசிக்கிறாங்க. ஃப்ரெண்டாக இருந்தாலும் பொது இடத்துல பேசுறது தப்பு அப்படின்னா நீங்கள் 2 பேரும் தானே கண்டிக்கணும். அதை பற்றி தனியாக வீடியோ அடுத்து பண்ணுறேன் நான். ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் வினோத் வந்து அவரை பார்த்து சொன்னாராம், கம்ருதீனை பார்த்து, இவங்க நடுவில் உட்கார்ந்து இருந்தவங்க இவங்க சொல்கிறாங்க சுபிக்ஷா கிட்ட வந்து சொல்லி அவர் எப்படி ஓ வார்த்தையை யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம். ஓ வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாராம் வினோத். அவர் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காரா? இங்கே எத்தனை பேர் எவ்வளோ கேவலமெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. யாரெல்லாம் பேசலன்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பேசினவங்க லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு, அதை சொல்கிறது ரொம்ப கஷ்டம். 1-2 பேர் தான் பேசுறது இல்லை, மற்ற எல்லாருமே பேசியிருக்கிறாங்கல்ல. அப்படி ஏங்க இந்த டாஸ்கில் சபரியை பார்த்து அருவி கட்ட அப்படின்னாங்களே பார்வதி, அந்த வார்த்தையை சொன்னாங்கல்ல, நம்ம சொல்கிறது இல்லை அந்த வார்த்தையை. அப்போ சொன்னாங்கல்ல, அப்போ எங்கே போயிருந்தாங்க இந்த சுபிக்ஷாவும் இந்த சோ கால்டு வியன்னா இருக்கிறாங்கல்ல, இந்த மனுஷங்க கூடலாம் இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு புலம்புறாங்கல்ல, இப்போ எங்கே போயிருந்தாங்க? ஸோ மாட்டிருக்கிறாங்க, எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க, முகத்தடை கிழிஞ்சு போச்சு, தாறுமாறாக கிழிஞ்சு போச்சு. இனிமேல் இந்த கிரிஞ்சு அதெல்லாம் பண்ண முடியாது, வாய்ப்பு இல்லை, கண்டுபிடிச்சிட்டாங்கம்மா, நீ கிளம்புமா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 13,000 ஓட்டில் இருக்கிறாங்க, 6வது இடத்துல இருக்கிறாங்க. இதுவே தெரியுதுல மக்கள் எந்த அளவுக்கு வெறுப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு. அடுத்து அரோரா இருக்கிறாங்க 7வது இடத்துல 10,000 ஓட்டில் இருக்கிறாங்க. 8வது இடத்துல கனி இருக்கிறாங்க, அவங்களும் 10,000 ஓட்டு. ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஓட்டு இருக்குது. கனியின் நிலைமையை பார்த்தீங்களா, உள்ள அன்பு கேங்கை கட்டி அமைச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே நாமினேஷன் பாஸை வாங்கி தப்பிச்சுட்டே இருந்தாங்க. இப்போ வந்துருக்கிறாங்க. இதில் அரோரா லெவலில் அரோராக்கும் கீழே இருக்கிறாங்க பாருங்க. இதுதான் உள்ள வந்து பாஸ் வாங்கிட்டு உள்ள கவரப் பண்ணிட்டு விளையாடினா இதுதான் நடக்கும். முதல்ல வந்து நாமினேஷனில் வந்து மக்களை ஃபேஸ் பண்ணியிருந்தா மக்களும் பழகிருப்பாங்க ஓட்டு போடுறதுக்கு. ஸோ அப்படி இப்போ வந்து மாட்டிருக்கிறாங்க தொக்கா. இப்போ டேஞ்சர் ஜோனில் வந்திருக்கிறாங்க. அரோரா வந்து போனோன்னு சொல்லிட்டு அரோராவை மட்டும் எவனா மறந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆல்ரெடி வார்னிங்கே கொடுத்துட்டாரு. அதான் இன்டெரக்டாக கொடுத்தாரு. இங்கே யாருமே அதாவது எதுவுமே பண்ணாமல் சும்மாவே இருக்கிறது, காசு வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வந்தால் போதும்னு நினைக்கிறது யார் அப்படின்னும் போது எல்லாம் அரோரான்னு சொல்ல, டேய் மறந்துடாதீங்கடா, போன வாரம் மறந்துட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே ஒரு ஸ்பெஷலாக ஒரு கேள்வியை டிசைன் பண்ணி எல்லாரையும் கழுவி ஊற்ற வச்சு எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தி அனுப்புனாரு. ஸோ அரோராவை போட்டிருக்கிறாங்க. ஆனால் அரோரா நாமினேட் பண்ணும்போது ரொம்ப சென்சிபிளாக இருக்குது. அரோரா பண்ணது அமிதா பண்ணாங்கல்ல, அது ரொம்ப கரெக்டில். எஃப்ஜே மேட்டரை எடுத்துகிட்டு வந்து அவர் வந்து தீபக், அவங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியும், வெளியே குறும்படம்லாம் பார்த்தோம். தீபக் சொன்னார் எஃப்ஜே குறைங்கன்னு சொன்னார். ஆனால் வந்து தீபக் வந்து அங்கே சொல்லும் போது அமித் அதை வந்து ஆமாம் தப்புன்னு ஏற்றுக்கிட்டார்ல, இந்த கிரெடிட் ஸ்டீலிங்லாம். ஸோ அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்தது. இன்னொன்று சாண்ட்ரா பற்றி சொல்லும்போது சாண்ட்ரா தான் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க அந்த டாஸ்கில். பிரஜன் என்ன பண்ணார், ஆனால் பிரஜன் தான் சூப்பர் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜனுக்கு கொடுக்குறாங்க, அது என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னாங்க. ரெண்டுமே வேலிட் பாயிண்டாக இருந்தது. இந்த பொண்ணு பேசினா ஃபோக்கஸ் ஆகலையானா நம்ம கூட சப்போர்ட் பண்ணுவோம் போல இருக்குது. ஆனால் அங்கே இல்லாமல் ஃபுல்லாக ஃபோக்கஸ் வேற பக்கம் இருக்குது. அந்த 2:1 கம்ருதனோட அந்த கேம் ஆட்டிருக்கிறாங்க. இப்போ அடுத்து ஸோ கண்ணியும் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க பார்த்தோம். இப்போ அடுத்து 9வது இடத்துல பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்கிறாங்க. சுபிக்ஷாவும் பார்த்தீங்கன்னா மேலே இருந்தவங்க மக்கள் கொண்டாடினாங்க. ஆனால் எங்கே வந்துருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க எந்த அளவுக்கு டபுள் ஸ்டாண்டர்ட்னா இவங்க கேட்கவே இல்லை நடந்த சம்பவத்தப்ப. அதாவது கானா வினோத் கெட்ட வார்த்தையில் கம்ருதனை திட்டாப்பியான். இதில் என்ன கொடுமைன்னா, கானா வினோத் என்ன சொன்னார்னு யாருக்கும் கேட்கல. அந்த வீடியோ எத்தனை முறை பார்த்தாலும் கேட்கல. நாக்க நீட்டினாரு அப்படின்றாங்க, கெட்ட வார்த்தை பேசினாருன்றாங்க. அதுக்கப்புறம் கம்ருதன் பேசும்போது 2 முறை கட் பண்ணுறாங்க, பீப் வார்த்தை போடுறாங்க. வார்த்தையை கட் பண்ணுறது க்ளீனாக தெரியுது. அப்போ என்ன கெட்ட வார்த்தை பேசுகிறான். அங்கே இருக்கிற சிலர் கனி அக்கா உட்பட சபரி உட்பட சிலர் சொல்கிறாங்க, ஏய் கம்ருதன் அப்படின்றாங்க. என்னன்னா தப்பாக வார்த்தையை விட்டான் அப்படின்னு. அதை பற்றி வியனாக்கும் பிரச்சனை இல்லை, சுபிக்ஷாக்கும் பிரச்சனை இல்லை. இவங்க 2 பேரும் கம்ருதனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு கானா வினோத் மேலே கேஸ் எழுதிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய டுபாகூரில் இருப்பாங்க பாருங்க இவங்க இல்லை. அதுலேயும் சுபிக்ஷா இருக்குல்ல, கம்ருதனால தான் இந்த பக்கம் கம்யூனிட்டியை பற்றி பேசுகிறான், தப்பாக பேசுகிறான்னு பார்த்தோம். ஒன்று விக்கல்ஸ் விக்ரமுடைய பிளேல போய் நடிக்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸை விட ஓஸ்ட்டை விட பெரிய ஆள் மாதிரி அப்படியே புனிதர் மாதிரி சுபிக்ஷா வந்து இந்த வீட்டில் கெட்ட வார்த்தைலாம் பேசக்கூடாது, குழந்தைங்கள்லாம் பார்க்குறாங்கல்ல. இப்போ தான் தெரியுதா, அன்றைக்கி சாலையை கட்டிட்டு பொத்தி வச்ச மல்லிகை முட்டன் கூட்டின்னு போனார் அவர் விக்கல்ஸ் விக்ரம். அப்போ தெரியலையா குழந்தைங்கள்லாம் பார்க்குறதுன்னு? இல்லை, அதுக்கப்புறமா விஜய் சொன்னார், காரி துப்புனார், அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு புத்தி வந்துச்சு அப்படின்னா கரெக்ட், நல்ல விஷயம் தான். லேட்டாக கூட புத்தி வரலாம் சுபிக்ஷாக்கு, சூப்பர். ஆனால் எல்லா இடத்துலையும் கேட்கணும்ல. பார்வதி பேசினாங்களா கெட்ட வார்த்தை, அப்போ மட்டும் கேட்கல. அப்போல்லாம் குழந்தைங்க பார்க்கறது இல்லையா? அப்போல்லாம் என்ன கண்ணை முடிக்கிறாங்களா, காதை புத்திக்கிறாங்களா? ஸோ டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்குது. சுபிக்ஷா சிக்கிட்டாங்க. பெருசாக எதிர்பார்க்கப்பட்டவங்க டாப் 5ல வந்துடுவாங்க, அப்புறம் டைட்டில் கூட அடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சில பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் தோணுது. டேஞ்சர் ஜோனில் இருக்கிறாங்க. ரம்யாவுக்கு மேலே இருக்கிறாங்க, கொஞ்சம் மேலே இருக்கிறாங்க. இப்போ
சுபிக்ஷாவோட 2000 ஓட்டு கம்மியாக வந்து ரம்யா இருக்கிறாங்க 8000 ஓட்டில். ஸோ இப்போது 2000 ஓட்டு தான் அங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது. மொத்தமாக இங்கே டேஞ்சர் ஜோன் அப்படின்னா நம்ம வியன்னா கிட்ட இருந்து வைக்கலாம். வியன்னா, அரோரா, கனி, சுபிக்ஷா, ரம்யா இவங்களிருந்து தான் ஒருத்தர் போக போகிறாங்க. இதை இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா டேஞ்சர் ஜோனில் கனி, சுபிக்ஷா, ரம்யா இந்த 3 பேரில் ஒருத்தர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரம்யா சொல்ல முடியாதுங்க, போன வாரமே போவாங்கன்னு எதிர்பார்த்தா திடீர்னு பிரவீன் வெளியே போலையா, அந்த மாதிரி ரம்யா உள்ளே விட்டு சுபிக்ஷாவை தூக்கி வெளியே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு ட்விஸ்ட் நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.